ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் பெரிய ஆலமரத்தின் கீழ் நரி ஒரு சின்ன அழகான தோசை கடை வைத்திருந்தது. காலை நேரம் வந்தாலே கரகரப்பான தோசை, சூடா சூடா தோசை நரி கூவி விற்பனை செய்யும். மான், முயல், முயல் முகம், குரங்கு எல்லாரும் வரிசையில் நின்று தோசை வாங்குவார்கள். அந்த நாள் மட்டும் கடை சற்று அமைதியா இருந்தது. அப்போ தான் சர் சர் ஒரு சத்தம். கடை பின்புறத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு மெதுவா வந்தது. விலங்குகள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. பாம்பு வந்துடுச்சு அலறல். நரி மட்டும் பயப்படல. அது அமைதியா பாம்பை பார்த்து, நீ ஏன் இங்க வந்த மெதுவா கேட்டது. பாம்பு தலையை தாழ்த்தி, எனக்கு பசி, யாரும் எனக்கு உணவு தரமாட்டாங்க சொன்னது. நரி சிரிச்சு, பசி எல்லாருக்கும் வரும், பாம்பாக இருந்தாலும் நண்பனா வந்தா போதும் சொல்லி ஒரு சூடான தோசை பாம்புக்கு கொடுத்தது. பாம்பின் கண்களில் சந்தோஷம் ஜொலித்தது. நரி கொடுத்த சூடான தோசையை பாம்பு மெதுவா சாப்பிட்டது. அதன் முகத்தில் ஒரு நிம்மதி. ஆனா மரத்துக்கு பின்னாலிருந்து மான், குரங்கு, முயல் எல்லாரும் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டிருந்தாங்க. நரி ரொம்ப தைரியசாலி. குரங்கு கிசுகிசுத்தது. பாம்பு நல்லதா இருக்கும் தானே. அப்போ பாம்பு சொன்னது, நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். என்னை எல்லாரும் பயந்து தள்ளி வச்சாங்க, அதனால பசியோட இருந்தேன். நரி அதை கேட்டதும், நம்ம மனசு நல்லா இருந்தா உருவம் முக்கியம் இல்ல சொன்னது. அதை கேட்ட விலங்குகள் மெதுவா வெளியே வந்தாங்க. முயல் கேட்டது, நீ எங்களை கடிக்க மாட்டியா. பாம்பு சிரிச்சு, நான் வாக்குறுதி தர்றேன், இந்த காட்டுல யாருக்கும் எந்த ஆபத்தும் செய்ய மாட்டேன். அந்த நேரத்துல கடையில் ஒரு பெரிய பிரச்சனை. நரியின் தோசை மாவு பானை திடீர்னு கீழே விழுந்து மாவு எல்லாம் சிதறிச்சு. நரி கவலையோட நின்னது. இப்ப தோசை எப்படி செய்வது. அப்போ பாம்பு சொன்னது, நான் உதவி செய்யலாமா. விலங்குகள் எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா நின்னாங்க. பாம்பு என்ன உதவி செய்ய போகுது. பாம்பு, நான் உதவி செய்யலாமா கேட்டதும் விலங்குகள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நரி மட்டும் சிரிச்சு, நல்ல மனசு இருந்தா உதவி யாரிடமிருந்தாலும் ஏற்றுக்கலாம் சொன்னது. பாம்பு தன் நீளமான உடலை மெதுவா சுற்றி கீழே சிதறிய மாவை ஒரே இடத்துல சேர்த்தது. பிறகு அடுப்பின் அருகே மாவு பானையை தள்ளி வைத்து உதவிச்சு. குரங்கு உடனே, நானும் உதவுறேன் மரக்குச்சிகளை கொண்டு வந்தது. முயல் தண்ணீர் கொண்டு வந்தது. மான் வாடிக்கையாளர்களை வரிசையில் நிறுத்திச்சு. சிறிது நேரத்திலே சூடா தோசைகள் மீண்டும் சுட ஆரம்பிச்சது. இந்த தடவை பாம்பும் கடைக்கு வெளியே நின்னு ஒழுங்கா கவனிச்சது. விலங்குகள் எல்லாம் அதிசயத்தோட பார்த்தாங்க. பாம்பு இவ்வளவு நல்லதா பேச ஆரம்பிச்சாங்க. நரி எல்லாருக்கும் முன்னாடி, இன்னிக்கு இந்த கடை எல்லாரோட உதவியால்தான் நடக்குது. குறிப்பா பாம்போட நல்ல மனசால